Hey singers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Breakup Servicesல ஃபைனல் எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு ஹீரோ ஹீரோயினை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்களா. அப்போ ஹீரோயின் ஹெல்மெட் கொடுன்னு கேக்குறாங்க. ஹீரோ நானே வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு தலையில வச்சு கொடுத்து ஒரு ரொமான்ஸை போட்டு அதுக்கப்புறமா பைக்ல ஏறி இருக்கும்போது ஹீரோயினுக்கு எப்படி பிடிக்குன்னு தெரியலையா. இப்படி பிடிச்சா எப்படி நீ கீழே விழுந்துருவ, டைட்டா பிடிச்சுக்கோ அப்படின்னு ஹக் பண்ண வச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இங்க கட் பண்ணா நட் மாறு வேஷம் போட்டுட்டு அங்க இருந்து ரிப்போர்ட் பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பைக்ல இருந்து கிளம்பிட்டாங்க. நம்மளோட அடுத்த கேஸ் ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கணும், அதுதான் அப்படின்னு சான்ஸ் சொல்றாங்க. சாரி, இந்த மீட்டிங்கை நான் இங்க ஹோட்டல்ல கண்டக்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு, நம்மளால ஆபீஸ்ல கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பிரிக்க வேண்டிய கப்பலே யாரு, ஹீரோ ஹீரோயின் ஆச்சே. நம்ம ஆபீஸ் மெம்பர்ஸ் பிரிக்க கூடியதா ஆபீஸ்ல வச்சே டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கப்புறமா ரோஸ் கிட்ட கேஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. அப்ப ரோஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓட்ட பொறுத்த வரைக்கும் ஹீரோ எப்பவுமே நிறைய பொண்ணுங்க கூட ஃப்ளர்ட் பண்ணுவான், நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணுவான். ஆனா எப்பவுமே அவன் சீரியஸா இருந்தது கிடையாது. எதையாச்சும் ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னா கூட அதை ஓட் நம்பினதே கிடையாது. ஆனா இந்த தடவை ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனாலதான் ஓட் ஹீரோயினையும் ஹீரோவையும் பிரிக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறமா டெஸ்டினி டீம் சொல்றாங்க, அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சதுக்கு அப்புறமா ஓட்டையும் ஹீரோவையும் சேர்த்து வைக்கணுமா, அதுக்கான ரிக்வெஸ்ட் நம்ம கிட்ட வந்திருக்குன்னு. சோ இதுதான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்யக்கூடியது. ஆபீஸ்ல உள்ளவங்களுக்கே பிரிக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் வந்தா கூட இவங்க செய்வாங்க. சோ சான் இந்த மிஷனை முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் ஆபீஸ்ல ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறாங்களா. ஹீரோவும் நான் உன்னை பாத்துறேன் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி என்கிட்ட ரெண்டு கலர் இருக்கு, ரெண்டு கலர் ஹார்ட் இருக்கு, ஒன்னு ரெட் ஒன்னு பிங்க், உனக்கு என்ன வேணும்னு. ஹீரோவும் இது என்னதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, கலர்ஸ் லவ்வர்ஸ்குள்ளாடி லக்கி கலர்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கணும், நான் கிரீனை சூஸ் பண்ணிருக்கேன், சோ உன்னோட நீ சூஸ் பண்ணுன்னு. ஹீரோவும் எனக்கு இது மேலாம் நம்பிக்கை இல்ல அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் புஷ் நான் சொல்றேன் இல்ல ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு சூஸ் பண்ணுன்னு. ஹீரோவும் சரி சரி ரெட் நீயே எனக்கு பின் பண்ணி விடுன்னு சொல்றாங்களா. ஹீரோயினும் நீ ரொம்ப கியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ட்ரெஸ்ல பின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கதவை திறக்கக்கூடிய சத்தம் கேக்குது. ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு அதுதான் நீ இந்த டீம்ல கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சுல, போக வேண்டியதானே அப்படின்னு டீய பார்த்து சொல்றாங்க. டீயும் நான் இந்த டீம்ல கிடையாது, அதே மாதிரி இந்த ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் எங்க டீம், அதனால அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயினோட டெஸ்க தூக்கிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் இன்னையில இருந்து பிரேக்கப் சர்வீசஸ்ல வேலை பார்க்கல, டெஸ்டினி டீம்ல தான் வேலை பார்க்கறாங்க. சோ ரெண்டு பேரும் பிரிஞ்சு நிக்கிறாங்களா. அதே நேரத்துல நட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆபீஸே ரெண்டா பிரிச்சுடுறாங்க. டெஸ்டினி டீம் தனியா வேலை செய்யணும், பிரேக்கப் சர்வீசஸ் தனியா வேலை செய்யணும். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேன் அப்படின்றாங்களா. அப்போ டெஸ்டினி டீம் சொல்றாங்க, எங்களோட டீம்ல 1 2 3 4 5 6 கூட சானோட ஒய்ஃபை சேர்த்தா 7 பேர் இருக்கும், உங்களோட டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு நட் எண்ணி எண்ணி பாக்குறாங்க. பத்தவே மாட்டேங்குது. அதனால ஹீரோ நடுவில் எழுதி வச்சுட்டு நாங்க 6 பேர் இருக்கோன்னு, இருந்தாலும் இது சரிசமம் இல்லையே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நடுவுல போன் வச்சிருக்காங்களா, ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல கால் வருது. சோ ரெண்டு டீமும் அட்டெண்ட் பண்றாங்க. ரெண்டு டீமுக்குமே ஒரே கிளைண்ட் தான் கால் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸை யார் சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோட டீம்ல இருந்து ஹீரோவும் ஹீரோயினோட டீம்ல இருந்து ஹீரோயினையும் அனுப்பி வைக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரே கேஸ் லேடி கூட பேச போறாங்க. அந்த கேஸ் லேடி வந்தோடனே சொல்றாங்க, நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டிருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், எனக்கு வயசாயிடுச்சுதான், அவனுக்கும் வயசாயிடுச்சு, இருந்தாலும் வயசான லவ் பண்ணக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க, எனக்கு அவன் மேல லவ் வந்துருச்சு. ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா, அவன் அவனோட இறந்து போன ஒய்ஃபை இன்னும் மறக்கவே இல்லை. டெய்லி அவன் எக்ஸசைஸ் பண்றதுக்காக வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் அவனுக்கு சாக்லேட் கொடுக்கறதுக்காக போவேனா, என் கூட சாக்லேட் சாப்பிடுவான், நானும் அப்படியே எங்களோட லவ்வை இம்ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவன் எதுக்கும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். டைரக்டா அவனோட ஒய்ஃப் கலர முன்னாடி போய்க்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவனே என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் வந்திருக்கேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸி, அவனோட ஒய்ஃப் ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க, அதனால புது லவரை அவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா போதும்னு. ஹீரோவும் இல்ல இல்ல அது சரி போட்டு வராது, அவனோட ஒய்ஃபோட கல்லறையை அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடணும், அதுதான் கரெக்டா இருக்கும், அப்படின்னா தான் அவன் அங்க போக மாட்டான்னு. அந்த பாட்டியும் நீ கரெக்டா சொல்ற, அதையே நம்ம பண்ணிடலான்னு. ஹீரோயினும் இல்ல இல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கல்லறை ரிமூவ் பண்றது ரொம்ப பெரிய பாவம், அதுல அவங்களோட மெமரிஸ் இருக்குன்னு. ஹீரோவும் நம்ம மெமரிஸ் எதையுமே அங்க இருந்து எடுக்க போறது கிடையாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதை மாத்தி வைக்கிறோம், அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும், இது தப்பு, இது சரி அப்படின்னு மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பாட்டியும் போதும் நிறுத்துங்க, உங்க ரெண்டு பேரையுமே நான் வேலைக்கு வைக்கல, உங்க ரெண்டு பேர் கூட இப்படி சண்டை போடுறதுக்கு பதிலா அவனை நான் பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு பையனை பார்த்துட்டு போவேன், போங்கடா அப்படின்னு திட்டி அங்க இருந்து விட்டுடுறாங்களா. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப கோவந்துருச்சு. உன்னாலதான் இந்த கேஸ் நமக்கு கிடைக்கலன்னு மறுபடியும் மாறி மாறி பழிய போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இதுல குளிர்காயிறது யாரு, நட்டு ரோஸும் தான். இவங்க தான் இந்த பிளான் பண்ணி இந்த கிளைண்ட்டையே வர சொல்லியிருப்பாங்க. சோ கிளைண்டோட நடிப்புக்கு காசு கொடுத்து அனுப்பி வச்சுட்டு அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு.
என்னன்னா ஹீரோவோட ரூம் கீ கார்டை அவன் ஒரு நாள் தெரியாம டேபிள்ல வச்சுட்டு போயிட்டான். இதை வச்சு அவனோட ரூம்ல புகுந்து இவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுற வேண்டியதா அப்படின்னு அடுத்தது ஒரு பிளான் போடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் சண்டை தீரவே இல்ல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா. அப்ப நட் போயிட்டு ஏய் ஹீரோயின் அப்படின்னு அவங்க இடத்துல இருந்து கூப்பிட்டு இருக்காங்க. உள்ள யாருமே இல்லாதோடனே நாங்க வரவான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட என்ன ஆச்சு உனக்கு, நேத்துக்கு ஹீரோவனியும் சண்டை போட்டியே அதை பத்தி தான் யோசிச்சு கவலையா இருக்கியான்னு. ஹீரோயினும் இல்லையே நாங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு போய் சொல்றாங்களா. நட்டும் உன்னோட ஃபேஸ்ல எழுதி இருக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுன்னு. ஹீரோயினும் ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சா, ரொம்ப நாள் ஆகல, ஆனா அவங்க 2 பேருக்கும் செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு அவளுக்கு தெரியல, அவங்க 2 பேருக்குள்ள ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்குன்னு. நட்டு எனக்கு தெரியும் அவங்க 2 பேரும் கண்டிப்பா பிரேக்கப் பண்ணி ஆகணும்னு. ஹீரோயினும் ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. நட்டும் பிரேக்கப் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ரோஸ் தள்ளி இருந்து கேட்டுட்டு இருப்பாங்களா. ஆனா அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஆகலையே டேட்டிங் பண்ணி, கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆமா டைம் எடுக்கணும், கொஞ்சம் கூட யோசிக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு நட்டு ரோஸ் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ரோஸும் வராங்க. இவளோட கதையை முழுசா கேளுன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் அது ஒண்ணு ஏன் கதை கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோட கதை, ஆக்சுவலி அவங்க 2 பேருக்குள்ள எதுவுமே செட் ஆகாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. ரோஸும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க 2 பேரும் இப்போ உடனே பிரேக்கப் பண்ணி ஆகணும், இப்போ உடனே பிரேக்கப் பண்ணி ஆகணும்னு. ஹீரோயினும் ஐயோ இவங்க என் மண்டையை கழுவுறாங்களே அப்படின்னு எழுந்திருச்சு பயந்து அங்க இருந்து ஓட ட்ரை பண்றாங்க. அப்போ கியூபிட் மேல மோதிடுறாங்க. கியூபிட் கையில வச்சிருந்த பாக்ஸ் கீழே விழுது. அதுல நிறைய நோட்டீஸ் இருக்கு. அதுல ஒரு நோட்டீஸ பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னன்னா பெர்ஃபெக்ட் கப்பலா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 வழி இருக்கு. அந்த 5 வழி தான் அந்த நோட்டீஸ்ல இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சிரிக்கிறாங்க. கியூபிட்டும் உனக்கு வேணும் அப்படின்னா நீ வச்சுக்கோனே. ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காமிக்கிறதுக்காக அதை எடுத்துட்டு போறாங்களா. அப்பதான் கியூபிட் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இது எங்களோட ஆபீஸ் ஆச்சு, நீங்க இந்த பக்கம் அப்படின்றாங்களா. நட்டும் ரோஸும் தலைதறிக்க அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பின்னாடி இருந்து ஹக் பண்றாங்க, சாரி சொல்றாங்க. ஹீரோவும் நான் மன்னிச்சிட்டேன் பரவாயில்ல, இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்க ஹீரோயினும் அந்த பேம்ப்ளெட்டை காமிச்சு என்கிட்ட ஒரு நோட்டீஸ் இருக்கு பெர்ஃபெக்ட் கப்லா எப்படி இருக்குதுன்னு. இதோட முதல் ரூல்ஸ் என்ன தெரியுமா, மனசு விட்டு சாரி கேட்கணும். அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்டேன். இப்போ 2வது விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு. ஹீரோவும் 2வது விஷயமா அது என்னன்னு கேக்குறதுக்கு நமக்கு பிடிச்ச விஷயங்களை இனி ஒருத்தவங்க செய்யணும்னு. ஹீரோவும் அதுதான் நான் எப்பவும் செய்வேனே, இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துதான் ஆகணுமா, இது இல்லைன்னா கூட நான் செய்யதான் செய்வேன்னு. ஹீரோயினும் ஆனா 3வது பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னா 2 பேரும் தனிமையில இருக்கணும்னு. சோ இன்னைக்கு ஈவினிங் நான் உன் கூட உன்னோட வீட்டுக்கு வரலாமான்னு கேக்குறாங்க. அடுத்த செகண்டே ஹீரோக்கு இது நல்லா இருக்கே, நான் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் 2 ஃபாலோ பண்ணா மட்டும் தான் 3வது விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன்னு கேட்க ஹீரோவும் இதுல இருக்க எத்தனை வேணாலும் நான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த 3வது விஷயம் என் கூட இருக்கிறது வரைக்கும் அப்படின்றாங்க. ஹீரோயினும் சரி சரி நம்ம ஈவினிங் வீட்டுல மீட் பண்ணலாம் அப்படின்னு ஈவினிங் வீட்டுக்கு போறாங்களா. ஆனா அங்க நம்ம ஹீரோயின் கேக் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோவும் கேக்கான்னு கேட்க ஹீரோயினும் இல்ல குக்கீஸ், இதை நீ தான் பண்ண போற, நம்ம 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்னு. சரி சரி பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஜாலியா ரொமான்டிக்கா பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அந்த நேரத்துல ரோஸ் ஜன்னல் வழியா உள்ள வந்து டிவியை போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயினும் நம்ம தான் டிவி ஆன் பண்ணவே இல்லையே, இது எப்படி ஆன் ஆச்சு அப்படின்னு அதை அணைக்கிறதுக்காக போறாங்களா. அந்த நேரத்துல ரோஸ் உள்ள புகுந்து உப்பு அள்ளி அந்த மாவுல கொட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயினும் வந்து பாக்குறாங்க, இது என்ன போன் வேற வேற இடத்துல இருந்த மாதிரி இருக்குன்னு. ரோஸுக்கு பக்குன்னு ஆகுதோ, ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நீ மாத்தி வச்சிருப்ப, நீ ஞாபகம் இல்லாம சொல்றியா இருக்கும், வா குக் பண்ணலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து பேக் பண்றாங்க. குக்கீஸும் ரெடி ஆயாச்சு. இப்ப ஹீரோ சொல்றாங்க இது முதல்ல நான் குக் பண்ணது, சோ நீ இதை சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஊட்டி கொடுக்குறாங்களா. ஹீரோயின் அப்படியே துப்பிட்டு உனக்கு அறிவே இல்லையாடா, நீ என்ன அடுத்தால சாவடிக்கணும்னு நினைக்கிறியா, உப்பு அள்ளி போட்டிருக்க இப்படி அள்ளி போட்டிருக்க அப்படின்னு பயங்கரமா திட்டுற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா திட்டல, ஏன்னா ஃபர்ஸ்டா ஹீரோ சமைச்சு கொடுத்ததுல எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பேம்ப்ளெட்ல 4வது பாயிண்டா என்ன போட்டிருக்கோம்னா நீங்க இனி ஒருத்தவங்களை எப்பவுமே குறை சொல்லவே கூடாது, சந்தோஷமா அவங்கள வச்சிருக்கணும்னு. அதனால ஹீரோயின் அதையும் ஃபாலோ பண்றாங்க. ஹீரோவும் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா இன்னும் சாப்பிடு அப்படின்னு நிறைய சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே அந்த நாள் முடிஞ்சு போயிடுச்சு. ஹீரோயினுக்கு வயித்தால போகுது. சோ பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வெளியில வராங்களா. ஹீரோவும் இவ்வளவு நேரம் எதுக்குன்னு கேட்க ஹீரோயினும் பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன்டா அப்படின்றாங்க. இப்ப ஹீரோவும் சரி அடுத்த பாயிண்ட் என்னன்றதை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு பாக்குறாங்களா. 5வது பாயிண்டா என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் பிசிக்கலா இருக்கணும்னு. ஹீரோவும் பிசிக்கலா இருக்கணும் அப்படின்னா பெட்டுக்கு போலாமா அப்படின்னு ஹீரோயினை அலைக்கா தூக்கி போட்டு பெட்ல போறாங்களா. ஆனா பெட் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. இது யாரோட வேலை, நட்டோட வேலை தான். கட்டில் காலையை அறுத்து விட்டுருப்பாங்க. ஹீரோயினும் நீ எத்தனை பேரை இந்த பெட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க, அதனாலதான் இது உடஞ்சு விழுந்திருக்குன்னு. ஹீரோவும் அம்மா தாயே விடுமா வா புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு அடுத்த
அடுத்த நாளே கடையை கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்களா. ஹீரோ பரவாயில்ல இருக்கட்டும், நானும் உன் மேல கோவப்பட்டிருக்க கூடாது, நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஷாப்பிங் பண்ணலாம், உனக்கு பிடிச்ச மாதிரி பர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் நீ மாத்திக்கோன்னு. ஹீரோயினும் ஆனா அது உன் வீடாச்சு, உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எல்லாம் இருக்கணும்னு. ஹீரோவும் என்ன இருந்தாலும் நீ அங்க வாழ போறவ, அதனால நீ தான் செலக்ட் பண்ணணும்னு. ஹீரோயினுக்கு ஒரே ரொமான்டிக்கா போயிடுச்சு. அப்படியே எல்லா பர்னிச்சர்ஸையுமே செலக்ட் பண்ண போறாங்களா. அப்ப நட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு பிடிச்ச கலர் கிரீன், ஹீரோவுக்கு பிடிச்சது ரெட். அதனால இந்த மாசத்துல பிறந்தவங்க இந்த கலர் வாங்கினாங்கன்னா தான் சந்தோஷமா இருப்பாங்க, இந்த மாசத்துல பிறந்தவங்க இந்த கலர் வாங்கினாதான் அவங்களோட லவ் பிரேக்கப் ஆகாது அப்படின்னு எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர் எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் கிரீன் கலர் சூஸ் பண்றாங்க. ஹீரோவும் கிரீன் கலர் என்னோட பர்னிச்சருக்கு செட் ஆகாதுன்றாங்களா. ஹீரோயினும் அப்படின்னா பர்னிச்சரையே மாத்திடலான்னு. ஹீரோயினும் ஆர்கியூ பண்ணி எல்லாத்தையுமே ரெட் கிரீன் அப்படின்னு மாத்தி கலர்ஸ்ல எடுக்கிறாங்களா. ஹீரோவுக்கு பிடிக்கவே இல்லை. அட்லீஸ்ட் அடுத்த பர்னிச்சரையாவது நான் செலக்ட் பண்றேன், ஏன்னா இதுல இருக்க எல்லாமே சூட் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியலன்னு. ஹீரோயினும் அப்படின்னா என் மேலே சந்தேகப்படுறியா, நான் சூஸ் பண்ணா நல்லா இருக்காதான்னு கேட்க ஹீரோவும் நல்லா இருக்கும் தான், இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணணும், வெறும் கலருக்காக அதை சூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அப்படின்னா எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல வரியா, நம்மளோட லவ் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் இந்த கலரை சூஸ் பண்றேன்னு. ஹீரோவும் கலர்ஸ் மட்டுமே அதுக்கு ஹெல்ப் பண்ணாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னா நம்ம தான் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க. இப்படியே 2 பேரும் மாறி நான் போடுற எஃபர்ட்டை நீ போட மாட்டீங்க, உனக்கு என்ன பத்தி புரிய மாட்டேங்குது இப்படின்னு மாறி பேசிக்கிட்டே இருக்காங்களா. அந்த நேரத்துல நட்டுக்கு இவங்க பெட்டை பார்க்க போகணும், அதனால அங்கெங்கன்னு வந்து நாங்க கடையை க்ளோஸ் பண்ண போறோம், சீக்கிரம் வரீங்களா அப்படின்னா அங்கெங்கன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா இவங்களோட சண்டை இன்னும் பெருசா போயிட்டே இருக்குது. கடைசியா நம்ம ஹீரோயினும் உன்னால முடியல அப்படின்னா நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலான்னு. ஹீரோவும் இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிரேக்கப் நீ சொல்லுவியான்னு. ஹீரோயினும் சின்ன விஷயமே நமக்குள்ள செட் ஆகலைன்னா எப்படி பெரிய விஷயம் செட் ஆகும்னு கேக்குறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஓகே பிரேக்கப் அப்படின்னு 2 பேருமே பிரேக்கப் பண்ணிடுறாங்க. நட்டுக்கும் ரோஸுக்கும் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. அதனால டெஸ்டினி டீமுக்கு கால் பண்ணி உங்களோட வேலையை நீங்க ஆரம்பிங்க, இப்ப ஹீரோவையும் ஓட்டையும் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சோகமா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, எப்பவும் போல ஓட்டுக்கு கால் பண்றாங்க. ஓட்டும் நம்மளோட காலேஜ் டோம் இருக்குல்ல, நம்ம தங்கி இருந்தோம்ல அந்த ரூமுக்கு நீ வான் கூப்பிடுறாங்களா. ஹீரோவும் போறாங்க. வெளியில பைக்கை நிப்பாட்டி வச்சுட்டு உள்ள போறதுக்கு அப்புறமா ஓட் எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டு விட்டேன்னு. அதுக்கு ஓட் சொல்றாங்க, உனக்கு இந்த ரூம் ஞாபகம் இருக்கா, நீ காலேஜ் படிக்கும் போது இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்த, உன்னோட ரூம்மேட் உடனே பாண்டுன்னு. ஹீரோ யோசிச்சு பாக்குறாங்க, பாண்டா அது யாரு அப்படின்னு கேட்க ஓட்டு என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. ஆக்சுவலி ஓட் ஒரு கே, சோ அவங்களோட லவர் ஒரு பையன். ஓட்டு ஒரு நாள் அந்த பையனை பாக்குறதுக்காக வரும்போது வெளியில ஹீரோ உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஓட்டும் அவன் இருக்கானான்னு கேக்குறதுக்கு ஆமா இருக்கான், ஆனா என்ன உள்ள ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு இருக்கான், அதனாலதான் என்ன வெளியில உட்காந்து கேம் விளையாடுறதுக்காக விட்டுருக்கான்னு. ஓட்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இருக்கட்டும், அவன் எத்தனை பொண்ணுங்களை தான் இப்படி டேட் பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் அவனை லவ் பண்றேனே, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு. ஹீரோ கேக்குறாங்க, இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ இப்படி பொறுத்துட்டு இருப்ப, அவனை பழி வாங்கணும்னு எனக்கு தோணவே இல்லையான்னு. ஓட்டும் என்னால எப்படி முடியும்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னால பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டோட போனை காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவனோட போனை என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்கான். இந்த போன்ல இருந்து அவனோட எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நான் இப்பவே உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் தட்டி விட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. அதே மாதிரி பாண்டோட எல்லா லவர்ஸுமே வந்து நிக்கிறாங்க. எல்லாருமே கதவை திறந்து அவனை பொலிர்னு வெளுத்து வாங்கிடுறாங்க. ஏன் எங்களை நீ சீட் பண்றியா அப்படின்னு. அப்போ என்ன அப்படி சண்டை போடும்போது ஏதோ ஒண்ணு வந்து ஹீரோவோட மண்டையில பட்டு ஹீரோவுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஓட் போயிட்டு பாரு உனக்கு ரத்தம் வருது, நான் தான் டாக்டர், உன்னோட காயத்துக்கெல்லாம் நான் இனி மருந்து போட்டு கொடுப்பேன் அப்படின்னு. அந்த நிமிஷத்துல இருந்து தான் இவங்க 2 பேருமே ஒன்னா க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோவும் ஆமா என்ன எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகம் வருதுன்னு. ஓட்டும் உனக்கு ஞாபகம் வருதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கா, சரி இந்த தடவை உனக்கு என்ன பிரச்சனை, எந்த வலி வந்திருக்குன்னு சொல்லி நான் அதை சரி பண்ணி வைக்கிறேன்னு. ஹீரோவும் இந்த தடவை உன்னால சரி பண்ணி வைக்கவே முடியாது, ஏன்னா இந்த காயம் வெளியில கிடையாது உள்ள அப்படின்றாங்க. ஓட்டும் உள்ளேயோ வெளியிலையோ என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோவோட கையை பிடிக்கிறாங்களா. ஹீரோவுக்கு இவன் என்ன இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓட்டும் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, ஹீரோ இது வரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னதே கிடையாது, இப்ப நான் சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் நீ கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், என்னால உன்னோட காயத்தை சரி பண்ண முடியும், எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கொடு, எனக்கு நிறைய நாளா உன் மேல ஒரு கிரஷ் இருக்குன்னு. ஹீரோவும் நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்றாங்க. ஓட்டும் அப்படியா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கிஸ் பண்ண போறாங்களா. அப்ப ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டா மட்டும்தான், எனக்கு நீ ஃப்ரெண்டா மட்டும்தான் வேணும், மத்தபடி எதுவுமே கிடையாதுன்றாங்க. ஓட்க்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கிருந்து கிளம்ப போறாங்களா. ஹீரோவும் எங்க போறேன்னு. ஓட்டும் அதான் நீ என்ன ஃப்ரெண்டா பாக்குறேன்னு சொன்னல, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், எனக்கு இப்ப அடிபட்டா கூட அதுக்கு நீ தான் மருந்து போட்டு கொடுக்கணும், ஆனா என்னோட மனசுல இருக்க ஃபீலிங்ஸ்ல அந்த மாதிரி கிடையாது, நான் உன்னை அந்த மாதிரி பார்க்கல, ஆனா நம்ம 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே மாறாது, நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. ஓட்டும் நான் ஓகே தான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு, ஏன்னா என் மனசுல இருக்க விஷயத்த நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேல நான் மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது,
தெரியாது, நான் மூவ் ஆன் ஆயிருவேன். ஆனா நீ எப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நான் எப்படின்னா எந்த மாதிரி கேக்குறேன்னு. ஓட்டும் அதான் ஹீரோயின் கூட பிரேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கே, அதை போயிட்டு சரி பண்ணு. இப்ப நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்குல்ல, இதே மாதிரி உனக்கும் ஹீரோயினுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லவ் பாண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், போய் அவ கூட பேசுறா அப்படின்றாங்க. ஹீரோவும் கண்டிப்பா நான் அவ கூட பேசுவேன் அப்படின்னு ஓட்ட ஹக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறமா ஓட் எல்லாரும் வெளியில வாங்கன்னு சொல்றாங்களா. அப்போ டெஸ்டினி டீம்ல இருக்க எல்லாருமே வெளியில வந்து நிக்கிறாங்க, மெம்பர்ஸ் எல்லாருமே. சோ நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், நீங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க வேண்டாம், என்னையும் ஹீரோவையும் சேர்த்து வைக்க வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னு. சோ எல்லாருமே சரி நாங்க டெஸ்டினி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஆனா பிரேக்கப் சர்வீசஸ்ல உள்ளவங்க இந்த கேஸை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்கன்னு. என்ன அப்படின்னு பார்த்தா நட்டும் ரோஸும் ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காகவே ஓட்டும் ஹீரோவை இப்ப பக்கத்துல கிஸ் பண்ற மாதிரி நின்னாங்கல்ல, அந்த போட்டோவை எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க பழி வாங்குறதுக்காக. அதை ஹீரோயின் பார்த்த உடனே என்ன பண்றாங்க, வீட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோ இப்போ ஓட்ட விட்டுட்டு கீழே இறங்கி வராங்கல்ல, அப்பதான் அவங்க பைக் மிஸ் ஆயிருக்கத கவனிக்கிறாங்க. அப்பதான் நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஓ இந்த பிரேக்கப் சர்வீசஸ்ல உள்ளவங்க தான் ஹீரோயினை என்னை பிரிக்கிறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்றாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு வீட்டுக்கு கொடுக்கணும்னு ஓடி போறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆட்களும் ஏய் ஹீரோ எங்க போற, ஹீரோயின் அவளோட வீட்டு சாவியை கொடுத்துட்டு போயிட்டானு, அவ எங்கன்னு கேட்கறதுக்கு அவ திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டானு. ஹீரோவுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த போட்டோவை பார்த்துட்டே டீ கிட்ட சொல்றாங்க, டீ என்னோட பழைய ரூம் எங்க இருக்குன்னு சொல்றேன், அங்க என்ன கொண்டு போய் விட்டுரு. டீயும் சரி ஓகே அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பிரேக்கப் சர்வீசஸோட டீம் ரொம்ப ஜாலியா இருக்கு. எங்களோட வேலையை நாங்க முடிச்சிட்டோம், ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டாங்க, ஆனா நீங்க தான் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு. கியூபிட்டும் நாங்க ஃபெயில் ஆயிட்டோம், ஆனா அடுத்த கேஸ் வரும்போது நாங்க டாப்ல இருப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ உள்ள வராங்க. உடனே பிரேக்கப் சர்வீசஸ்ல இருக்க எல்லாருமே போயிட்டு பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாரையுமே முறைச்சு பாக்குறாங்க, ஏன்னா ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்மள பிரிச்சு வச்சதுன்னு. ஆனாலும் கண்டுக்காம டெஸ்டினி டீமுக்குள்ள போயிட்டு என்னைய ஹீரோயினையும் சேர்த்து வைங்கன்னு கேக்குறாங்க. எல்லாருக்குமே செம ஷாக் ஆகுது. அதனால சானோட ஒய்ஃப் ஹீரோ கூப்பிட்டு நீ எதுக்காக ஹீரோயினையும் உன்னையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்க, இது வரைக்கும் நீ யார் கூடயாவது பிரேக்கப் ஆச்சு அப்படின்னா திரும்ப சேரணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது, இப்ப மட்டும் என்னன்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஏன்னா நான் ஹீரோயினை ரொம்ப லவ் பண்றேன்னு. சானோட ஒய்ஃபும் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, நீ அவளை ரொம்ப லவ் பண்றேன்னு. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, என்னையும் என்னோட ஹஸ்பண்டையும் பிரிச்சதும் நீ தான், சேர்த்து வச்சது நீ தான், அதனால ஹீரோயின் கூட நீ சேரணும் அப்படின்னா அதுக்கு நீ தான் எஃபர்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் நான் ரிசைன் பண்றேன் அப்படின்னு சான் கிட்ட ரிசைக்னேஷன் லெட்டர் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்களா. சானும் ரெசிக்னேஷன் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்றாங்க, உன்னை நான் எதுக்காக ஃபர்ஸ்ட் வேலையை கூப்பிட்டேன் அப்படின்றது உனக்கு தெரியுமா, நீ வரும்போது உனக்கு ஒண்ணுமே தெரியாது, உன்னோட மனசு ரொம்ப சாஃப்டானது, உன்னால யாரையுமே பிரிக்க முடியாதுன்னு தெரியும், இருந்து உன்னை எதுக்காக நான் வேலைக்கு எடுத்தேன்னு கேட்கறதுக்கு ஒரு கெட்ட பையனை சமாளிக்கிறதுக்காக, அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சிருக்கிறதுக்காக தானு. சான் சொல்றாங்க அந்த கெட்ட பையன் இப்போ எப்படி இருக்கான், அந்த கெட்ட பையன் கூட வேலை செய்யும் போது நீ அவனை நல்ல பையனா மாத்திட்ட, அந்த விஷயம் உனக்கு தெரியுமா, நீ ஒவ்வொரு தடவையுமே ஒரு கேஸ் முடியும் போது அடுத்த ஆட்களை சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளா இருப்ப, ஆனா உன்னோட ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நீ எதுக்காக அதை கண்டுக்கவே மாட்டேங்கிற, அடுத்த ஆளுக்கெல்லாம் தான் உபதேசமா, உனக்கு உபதேசம் கிடையாதா, உன்னோட லவ் நீ சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்ல, கண்ணால பாக்குறதெல்லாம் பொய்யா இருக்கும், காதால கேட்கறது பொய்யா இருக்கும், தீர விசாரிக்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்றத ஏன் நீ மறந்துட்டேன்னு கேக்குறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் உதைக்குது. அதனால உடனேயே ஓட்டுக்கு கால் பண்றாங்க. நீங்க தான் ஓட்டான்னு கேக்குறதுக்கு ஓட்டும், ஆமா நீ யாருன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க. ஓ அப்படியா சொல்லு அப்படின்றாங்களா. ஹீரோயினும் ஆக்சுவலி ஹீரோவும் நீ கிஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோவை நான் பார்த்தேன், அது உண்மையான்னு கேட்ட உடனே ஓட் சொல்றாங்க நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆக்சுவலி எனக்கு ஹீரோ மேல ஒரு கிரஷ் இருந்துச்சுன்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓட் சிரிச்சுட்டே சொல்றாங்க ஆனா அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்கல, ஏன்னா அவனோட மனசுதான் ஆல்ரெடி உங்ககிட்ட கொடுத்துட்டானே, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதே மாதிரி நீயும் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ணிக்கோன்னு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால ஓட்க்கு தேங்க்யூ சொல்லி காலை கட் பண்ணிட்டு ஹீரோவுக்கு போன் பண்ண எடுக்கிறாங்க. ஆனா பேட்டரி டவுன் ஆயிடுச்சு, போன் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ இந்த நேரத்துல போன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, கால் போகவே இல்லை. அதை பாக்குற சானோட ஒய்ஃப் சானுக்கு கால் பண்ணி சான் நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு. ஆக்சுவலி இவங்க என்ன பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த கேஸ் இவங்க கிட்ட வந்திருக்கோம்ல, அப்போ இவங்க யாருக்குமே ஹீரோவையும் ஹீரோயினையும் பிரிக்கணும் அப்படின்ற எண்ணமே இருக்காது, கண்டிப்பா நம்ம அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க நட்டும். ஆனா ஹீரோயின் ஒரு தப்பான பையனை லவ் பண்றதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஹீரோ
எத்தனை பொண்ணுங்க பின்னாடி போயிருக்கான் அப்படின்னு. அவன் ஹீரோயினை லவ் பண்ணா ஹீரோயினுக்கு அப்புறமா யாரையுமே லவ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு அதுக்காக எல்லாரும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ஒண்ணு பண்ணலாம், நம்ம அவங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த நேரத்துல அவங்க தான் முடிவெடுக்கணும், நம்ம பிரிஞ்சு போகணுமா இல்லைன்னா சேர்ந்து இருக்கணுமான்னு. அவங்க பிரிஞ்சு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்களோட லவ் ஸ்ட்ராங் கிடையாது. அவங்க திரும்ப சேரணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை யாராலையுமே பிரிக்க முடியாது. அதுக்கப்புறமா நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களை பிரிக்க வைக்க ட்ரை பண்ணது எல்லாமே இவங்க 2 பேரோட லவ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ எல்லாருக்குமே இப்போ ஹீரோ சோகமா இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அந்த நேரத்துல ரோஸ்க்கு ஒரு ஐடியா வருது, இவங்க 2 பேரையும் பார்க்ல மீட் பண்ண வச்சா என்ன அப்படின்னு. அதனால ஓ நீங்க பார்க்ல இருக்கீங்களா, கிளைன் பார்க்ல இருக்கீங்களா, கிளைன் பார்க்ல இருக்கீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரா பார்க்குன்னு பேச ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இவங்க க்ளூ கொடுக்குறாங்கன்னு. அதனால தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ரோஸும் இவனுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஓடி போறாங்களா. அதே நேரத்துல அந்த பக்கம் சானுக்குமே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. சான் போன்ல யார்ட்டையோ பேசுற மாதிரி, ஓ அந்த கெட்ட பையன் பார்க்ல இருக்கானா அப்படின்னு கேட்டு பார்க்குன்னு மென்ஷன் பண்றாங்க. சோ ஹீரோயின் பார்க்குக்கு ஓடி போறாங்க. ஆனா என்ன, ஹீரோயின் ஓடுற வழிய நட்டு ரோஸும் சேர்ந்து மாத்தி விடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ போற வழியுமே மாத்தி விடுறாங்க. இவங்க 2 பேரையுமே டெஸ்டினி டீமும் பிரேக்கப் சர்வீசஸும் ஃபர்ஸ்டா ஹீரோயின் எந்த இடத்துல மீட் பண்ணாங்களோ அதே இடத்துல மீட் பண்ண வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு டைரக்ஷனா மாத்தி விட்டு கடைசியா இவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல மீட் பண்ண வச்சிட்டாங்க. 2 பேருமே மீட் பண்ணோடனே ஹீரோ சொல்றாங்க, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் இதே இடத்துல தானே மீட் பண்ணோம், என்ன மன்னிச்சுட்டு நான் உங்ககிட்ட கோபப்பட்டு பேசியிருக்க கூடாதுன்னு. ஹீரோயினும் என்னையும் மன்னிச்சுட்டு, நான் அந்த மாதிரி எதையுமே விசாரிக்காம உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க கூடாது, என் மேலேயும் தப்பு இருக்கு உன் மேலேயும் தப்பு இருக்கு. சோ நம்ம 2 பேருமே நம்மளோட எண்ணங்கள் வேற மாதிரி இருந்தாலும், நம்மளோட திங்கிங் வேற மாதிரி இருந்தாலும், நம்ம 2 பேரோட ஃபீலிங்ஸ் ஒண்ணு தானே, நம்ம 2 பேரும் லவ்வர் தானே, நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேல வச்சிருக்க கேரிங் உண்மை தானே. சோ ப்ரொஃபஷனல் லைஃப் பர்சனல் லைஃப் ரெண்டையுமே நம்ம 2 பேரும் தனித்தனியா பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்க அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. 2 பேருமே சாரி சொல்லிட்டு ஹக் பண்ணி ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதை பார்க்கக்கூடிய பிரேக்கப் சர்வீசஸ் டீம் டெஸ்டினி டீம் 2 பேருக்குமே செம்ம ஜாலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன, ஹீரோயினும் ஆஃபீஸ்ல எப்பவும் போல ஒன்னா சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்க. ஒரு சைடு ரொமான்ஸ், ஒரு சைடு பிசினஸ் இப்படி ஓடிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா லவ் வேற கிரியேட் ஆகுது. நட்டுக்கும் ஸ்டீஃபனுக்கும் இதே மாதிரியே ஓட்டுக்குமே புதுசா ஒரு பையன் லவ்வரா கிடைச்சிட்டான். சானோட ஒய்ஃபும் சண்டை போடும் போதெல்லாம் சண்டை முத்தி போயிடுற நேரத்துல மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி லவ் அப்படின்றது நம்ம டிசைட் பண்றதுல தான் இருக்கு. நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா அதை கட்டி பிடிக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்படியே விட்டுடுவோம். ஆனா அது டாக்ஸிக்காவும் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் மட்டும் ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு பிடிச்சிட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஆள் மட்டும் வேண்டாம் அப்படின்னு விலகி போகவும் கூடாது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறதுதான் உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸ்ல நிறைய கருத்தை குப்பையில தூக்கி போடணும், நிறைய கருத்தை உள்வாங்கிக்கணும். எதை உள்வாங்கிக்கணும், எதை தூக்கி குப்பையில போடணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.